ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைனா டெய்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், 40 சைஸு பாடி அளவு தாங்க. பாருங்கள், பாடி சுற்றளவு 40. 40 வந்து நம்ம 4 வகுத்தோன்னா 10 வரும். இந்த ஆம்கோலும் இந்த ஸ்லீவ் பாடி சைஸும் மீட் பண்ணுற இடம் தாங்க ஆம்கோல் சொல்லுவோம். பாருங்கள், எங்களுடைய கட்டிங் மெஷர்மெண்ட் எப்படின்னா, இந்த ஹொக்கிலிருந்து இப்படி தாங்க நாங்கள் சொல்லித்தரோம். இது பட்டன் ப்ளவுஸு. அப்படியே ஹூக் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஹூக்கில் இருந்து இந்த ஆம்கோல் மீட் பண்ணுற இடம் பாருங்க. இப்படி தாங்க எடுத்துப்போம் நாங்கள் பாடி சைஸு. இதில் 10.5 வருது, அதாவது 10 வருது. 10லேருந்து நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கணும். 11, 12 இதாங்க இவங்களுக்கு பாடி சைஸு. கரெக்டான ரெடி அளவு இது தாங்க, அதாவது 10. அதில் 2 எக்ஸஸாக நம்ம கூட்டிக்கணும். நான் லைனிங் ப்ளவுஸுக்கு கம்பல்சரி நம்ம வந்து 2 கூட்டி தான் ஆகணும். 2 நம்ம வந்து வச்சுக்கலாம். நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம 1.5 கூட வச்சுக்கலாம். ஓகே, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிலேட்டடான வீடியோ தான் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இங்கே வருங்க, இதுதான் கரை சைடு சொல்லுவோம். வருங்க, 2 ப்ளவுஸும் ஒரே அளவுங்கிறதுனால 2த்தையும் ஒன்றா சேமாக நான் போட்டு மடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இதான் கரை சைடு. ஒரு கரை சைடு நம்ம விட்டுறணும். இன்னும் ஒரு கரை சைடு தாங்க இது. இந்த 2 கரை சைடுமே, அதாவது ஒரு கரை சைடு, இந்த ஒரு கரை சைடு நம்ம விட்டுறணும். இந்த ஒரு கரை சைடு இருக்கணும். இது 2 கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு 2ஆக மடித்து போட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு கரை சைடு தான் இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். அடித்து இப்படி சும்மா அப்படி பிரித்து போட்டிருக்கோம் கிளாத்தை. ஓகேவா? எப்படி மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடலூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பாடி சைஸ் வந்து 40 சைஸுக்கு போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். நீங்களும் பாருங்கள். இது 40யோட அதிகமாக தான் இருக்குது. இவங்க இதுவே டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் வச்சு தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, 1/2 இன்ச்சு எக்ஸஸாகவே நான் வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இந்த கரை சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு குத்து மதிப்பாக இப்படி போட்டுங்க. எப்போதுமே இது போல் பாடி சைஸ் வந்துட்டுனாலே நம்ம பாடி சைஸுக்கு இந்த கிளாத்து கரெக்டாகிடும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீட்டாக எனக்கு வேணும், எனக்கு நீட்டாக வைங்க அப்படிங்கும்பொழுது இந்த பாடி சைஸ் போக இந்த கிளாத் வந்து அவங்களுக்கு பத்தாது. பாருங்கள், இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பத்தாது. இதில் நமக்கு 1 இன்ச்சு ஹெம்மிங் பண்ண போயிடுமா, அப்போ நமக்கு பத்தாது. ஸோ நம்ம இந்த மாதிரி 1 மீட்ரு கொடுத்து எனக்கு ஸ்லீவும் நீட்டாக இருக்கணும், பாடி சைஸும் எனக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்படி கிளாத் போடணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை கவனிங்க. நிறைய பேருக்கு இந்த மெத்தடு தெரிய மாட்டேங்குது. கரை சைடு தான் எப்போதுமே நம்ம வந்து ஸ்லீவுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம 1 இன்ச்சு நம்ம மடித்து நம்ம தைச்சி நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து 1 மீட்ரு அவங்க கொடுத்துருந்தாலும் நமக்கு கிளாத்து பத்தலை. பாருங்க, இந்த பிசுறு சைடு இருக்கு இல்லையா, இந்த பிசுறு சைடு இதை 2த்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம மடித்து வச்சுக்கணும். 12 அப்போ இங்கே வருது, 10 12 வருது. எங்கே குறிக்கிறன்றது உங்களுக்கு பாருங்கள். 12 எப்போதுமே இப்படி தான் எங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த எட்ஜில், இந்த கார்னரில், இந்த எட்ஜிலையும் இந்த சைடு அந்த சைடு இப்படி மார்க் பண்ணிக்கும் பொழுது நம்ம அந்த கிளாத்தை அப்படி பிடிச்சி சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கிளாத்தை சரி பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இவ்வளோ லென்த்து வருது, இதில் நமக்கு ஸ்லீவ் போதும். பாருங்க, இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறேன். 12 வருது. கிளாத்தை கட் பண்ணி ஓகே, இந்த கிளாத்தை கட் பண்ணதா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சிலம்பல் சைடு தாங்க நமக்கு வரும். அதாவது ஸ்லீவுக்கு நம்ம எப்போதுமே வந்து பாடி சைஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கரைப்பகுதி எடுத்துப்போம். இந்த கரைப்பகுதி தான் நமக்கு வரும். கிளாத்து பத்தலை, எனக்கு ஸ்லீவும் அதிகமாக வேணும், பாடி சைஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு இது மாதிரி சிலம்பல் சைடு தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ சிலம்பல் சைடை நான் எப்படி மடித்து போடுறேன்றதை நீங்கள் பாருங்கள். 2 கிளாத்துனால அதாவது இது வந்து 2/2. இந்த 2/2 கொஞ்சம் அகலமாக இருக்குது, இது அகலம் கம்மியாக இருக்குது லைனிங் ப்ளவுஸு. ஸோ அதனால இப்படி தான் வரும்.
பாருங்கள், இது உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ட்ரைபல் சைடு உள்ளே மறைக்கிறதுக்காக தையல் பட, அப்புறம் 1 இன்ச்சுக்கு நம்ம தையல் பட கரெக்டாக இருக்கும். இப்போ கையோட நீளத்தை நம்ம பார்க்கணும். பாருங்க, கையோட நீளம், இந்த கை நீளத்தை இப்படி தாங்க எடுக்கணும். எட்ஜிலேருந்து வச்சு இவங்க லைட்டாக இப்படி பஃப் கேட்டிருக்காங்க. 10 வருது. 10 போதும். அவங்க பாடி சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால கையை வந்து லென்த் அது போதும். அப்படி இல்லைன்னா 6 இன்ச்சு குறைச்சி வச்சுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் 10 நம்ம அதில் வச்சுப்போம். பாருங்க, கை நீளம் 10. அதுபோல் இங்கேயும் நம்ம குறித்து வச்சுக்கணும். 2 சைடும் நம்ம குறிச்சிக்கிட்டால் தான் கரெக்டாக வரும். 10 ஜாயின் பண்ணிக்கணும். இதில் 2 இன்ச்சு நமக்கு போதும். நமக்கு வந்து ஒரு மாதிரி கேப் மாதிரி ஸ்லீவ் வேணும், அந்த ஆம்கோல் ரவுண்டு அழகாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அதாவது ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 1.5 வச்சுக்கலாம். 1.5 வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பஃப்பும் கேட்டிருக்காங்க. 2 2.25 அது போல் நம்ம வச்சுக்கலாம். சும்மா ஒரு 2 பஃப்பு, அதாவது 2 ஃப்ளீட்டு தான் அப்படி லைட்டாக. அது போல் ஓகே, 2 போதும். இதோட லென்த்து இந்த லென்த்து வந்து அதிகமாக போக போக நம்ம எப்போதுமே அந்த அண்டர் ஆர்ம் கிட்ட 3 தான் மைனஸ் பண்ணுவோம். லென்த்து அதிகமாக ஜாஸ்தியாக போகும்போது, அதாவது 6.5 7 அதுக்கு மேலே போகும்பொழுது நம்ம வந்து 3.5 வச்சுக்கலாம். 3.5 வச்சுக்கிட்டும் போது நமக்கு அந்த ஸ்லீவோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், அப்படியே வந்து இந்த 2 கிட்ட நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுதாங்க கரெக்டான ஷேப்பு ஸ்லீவுக்கு. நான் இது போல் போட்டு பழகிட்டு, ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக வந்துடும். நிறைய பேருக்கு இது இருக்குது பாருங்கள். இந்த ஷேப் எனக்கு வராது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தாங்க இதை நீங்கள் பாருங்கள். இப்படி நம்பர் கொடுத்துருக்கு மேம், நீங்கள் ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். நமக்கு இது எப்படி வாட்டம் வருதோ எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். வந்து இங்கேருந்து இப்படி போட்டு இங்கேருந்து குறிப்பாங்க. எனக்கு இப்படி பழகி போச்சு. இப்படி பழகுனதுனால நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து எந்த சைடு உங்களுக்கு வாட்டம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இது வாட்டங்கிறதுனால நான் இப்படியே போட்டுக்கிட்டேன். அதனால் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இது வந்து கரெக்டான வந்து ஸ்லீவ் வந்து அளவு கேட்டிருக்காங்க. அந்த சிஸ்டருக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டு போட்டு நான் லைட்டாக இந்த அளவுக்கு குடஞ்சி நான் கட் பண்ணிவிடுவேன். சிஸ்டருக்காக நான் வந்து அளவு ப்ளவுஸையும் போட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதான் லென்த்து. ஓகே, இந்த மாதிரி சிலம்பல் சைடு வந்தாலே ஆம்கோல்கிட்ட வந்து நமக்கு வந்து ஜாயின் போட்டு தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, லென்த்து நம்ம வந்து சுகராக தான் நம்ம வச்சுருக்கோம். எக்ஸஸாக நம்ம வந்து கூட்டிக்கலாம். ஸோ நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட தான் கரெக்டான அளவு. இங்கே தையல் போடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கூட்டிக்கிட்டா அது போல் தாங்க இங்கேயும் வரும். இதை கூட்டிக்கிறோமா, இதுதான் கரெக்டான உங்களுக்கு அளவு. 6.5 வருதோ கை சுற்றளவு. 6.5 வரும்போது அப்போ இங்கேயும் அவங்களுக்கு 6.5 போடணும்னு வச்சுங்களேன். கரெக்டாக இந்த இடத்துல அவங்களுக்கு மீட் பண்ணாது. அந்த பாடி சைஸ் அண்டர் ஆர்மும் இந்த இடத்துல மீட் பண்ணாது. இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு இங்கே கூட்டிட்டோம்னா இங்கே வரும். இது கரெக்டாக இப்படி தாங்க வரும். பாருங்கள், இதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இந்த கை சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, கை அகலம். அந்த கை அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கணும். கையகலத்தை மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேயும் கை அகலங்க என்ன இருக்கோ அதே இங்கேயும் வச்சுங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நமக்கு ஸ்லீவ் ஸ்ட்ரைட்டாக அப்படி வராது. ஏன்னா ஷோல்டர்லேருந்து நமக்கு அண்டர் ஆர்ம் இந்த இடம் மீட் பண்ணுதுன்னா இப்படி தான் நமக்கு வளைவு வரும். அப்போ இந்த பகுதி நமக்கு அதிகமாக வேணும். இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும். ஏன்னா நான் தையல் போட்டதுக்கு எக்ஸஸாக கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை கூட்டிக்கணும். அந்த கூட்டுறதும் இந்த சைட்லேருந்து அந்த 1.5 இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும். இந்த 6.5லேருந்து கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு இந்த கூட்டுற இடத்துக்கிட்ட தான் அந்த கரெக்டான கை சுற்றளவு இருக்கும் பாருங்கள். அதுலேருந்து இந்த கூட்டுற இடத்துக்கு தான் எக்ஸஸாக நம்ம கூட்டியிருக்கோம் இல்லையா, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். அதுக்கு நேராக நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான நமக்கு இதான் மீட் பண்ணுற இடம். இதில் வந்து என்ன வந்து ஒரு மைனஸ்னால், நமக்கு கரை சைடு வந்ததுன்னா நமக்கு இவ்வளோ லென்த்து வரும். 1 மீட்டருங்கும்போது லென்த்து அதிகமாக வரும். நம்ம இந்த அண்டர் ஆர்ம் கிட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது போல் பிசுறு சைடு பாடி சைஸ் பத்தாமல் இது போல் பிசுறு சைடு நம்ம வந்து ஸ்லீவ் நம்ம போட்டுக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸஸாக நமக்கு தையல் போடுறதுக்கு கிளாத்து இல்லை. இது மீற கிளாத்தை தான் நம்ம இந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கணும். இப்போ இப்படி வரும். இந்த இடத்துக்கிட்ட இந்த 1.5 இன்னும் 1.5 நம்ம கூட்டும்போது இப்படி வரும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம
ஒரு வி ஷேப்புக்கு நம்ம கிளாத் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். அது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கட்டிங் மட்டும் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்த உடனே இதை என்ன செய்யுங்க, இங்கே பாருங்கள், இதை அடையாளப்படுத்திங்க. ஓகே, அடையாளப்படுத்தியாச்சு. இப்படி தாங்க கட் பண்ணணும். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இடையில என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஓப்பனாக இருக்கு பாருங்கள், இதை விட்டுடுங்க. இந்த ஃபோல்டிங்காக இருக்குது இதை மட்டும் எடுத்துங்க. சில டைம் என்ன செய்யணும், நம்ம மடித்து போடுறது பொறுத்தாங்க, இது மேலே வரும், இது கீழே வரும். ஆக மொத்தம் எது வந்தாலும் இப்படி 2ஆ வரும் பார்த்தீங்களா? இப்படி 2ஆ மடித்து போட்டிருக்கோங்களா, அதை மட்டும் ஒரு பகுதியை எடுத்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி குடஞ்சி லைட்டாக அப்படியே இந்த சென்டர் பாக்கெட் வரும்போது லைட்டாக அப்படியே மேலே கர்வ் லைனாக அப்படி மேலே கரெக்டாக அப்படி எடுத்துக்கணும். இவ்வளோதாங்க. இது முன் போர்ஷனுங்கிறதுனால அடையாளப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இது ஷோல்ட்ரு பகுதி, அந்த இடத்துல மீட் பண்ணுற இடம். இது முன் போர்ஷன் கிட்ட மீட் பண்ணுற இடம். ஓகே, இதுதான் ஸ்லீவு பார்த்துங்க. ஓகேவா? பாடி சைஸு 40. இந்த இடம் சமமாக இல்லை. இதை லைட்டாக அப்படி எட்ஜில் இப்படி கரெக்டாக கட் பண்ணிங்க. ஓகே, ஓகேவா? இந்த ஷேப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். லைட்டாக இந்த இடத்துல குடஞ்சி வெட்டியிருக்கேன். இதில் பெரிய உங்களுக்கு வந்து விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்லீவ் கட் பண்ணுறது ஈஸி தான். என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து டெய்லியும் ரெகுலராக நான் போடுறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன போடுறேன், என்ன சொல்கிறேன், இதோட மெஷர்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். மற்றவங்க வந்து நிறைய மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு எது புரியுதோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நான் நிறைய வந்து ட்விஸ்ட் வைக்காமல் கரெக்டாக சொல்லியிருப்பேன், ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பாடி சைஸ் 40ல் நான் பார்ட் 1ஆக போடுறேன். இதை நெக்ஸ்ட்டு நான் வந்து முன் போர்ஷன் பின் போர்ஷன் அதெல்லாம் எடுக்கிறத நான் பார்ட் 2ஆக போடுறேன். இதை நீங்கள் பாருங்கள். அதாவது பாடி அளவு எப்படி எடுக்கணும் ஃபஸ்ட்டு, செகண்டு வந்து ஸ்லீவ் எப்படி எடுக்கணும், பாடி அளவு வந்து சரியாக உங்களுக்கு கிளாத்து பத்தலை அப்படின்னா கிளாத்தை எப்படி மடித்து போடணும் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.